உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தித்திப்பான நல்ல டேஸ்டான நெய் மணக்க அருமையான பொங்கல் செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது அளவுகள் என்னென்னு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இப்போது நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கணும். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கணும். இது கரெக்டாக இருக்குங்க. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவணுங்க. ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறணும். எதுக்காக 10 நிமிஷத்துக்கு நம்ம அரிசியை ஊற வைக்கிறோம்னா, குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் விசில் விட்டதுக்கப்புறம் அந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி மாதிரி நறுக்கரிசி படாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு இப்போது இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு. பாருங்கள், கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பச்சரிசி எடுத்தோம்னா அதே கப்பால் 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லா குழைவாக வேகும். நம்ம சாதம் மாதிரி இல்லாமல் கரெக்டாக குழைவாக வேகும். இப்போது 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கணும். அப்போ தான் நல்ல இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணி ஃபுல்லில் வச்சுட்டு கரெக்டாக 4 விசில் மட்டும் விடுங்க போதும். இப்போது 4 விசில் விட்டு 5 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்ல சாதம் சூப்பராக வெந்திருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வேகணும். அரிசியாக இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க தண்ணி ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போது இதுக்கு இனிப்பு சுவையை கொடுக்கறதுக்கு நீங்கள் வெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அப்புறம் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம டைரெக்டாக நம்ம இதில் சேர்த்துடணும். இதை காய்ச்சி வடிகட்டி சேர்ப்பாங்க. அதில் மண் கல் தூசி இருக்கும். இது அந்த மாதிரி இல்லைங்க. இது நல்ல வெல்லங்க. இது இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நல்ல பொன்னிறமான கலரில் இருக்குங்க. தகன்னு பார்க்கையில் ரொம்ப சூப்பராக. இப்போது கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணுங்க. பொதுவாகவே பொங்கலுக்கு நெய் சேர்த்திங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா நெய் நல்லா உருகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நெய் உருகினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையை சேர்க்கணும். நல்லா கூடவே தாராளமாக சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்கிற இந்த டைமில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்ல முந்திரி திராட்சையெல்லாம் நல்ல பொன்னிறமான கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே பொங்கலில் சேர்க்கணும். பாருங்கள், பார்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அப்படியே ஹல்வா மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி இதே பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பொங்கல் வச்சு வீட்டில் எல்லாரையும் குஷிப்படுத்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பொங்கல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க.